வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பொங்கல் ஸ்பெஷல் பச்சை மொச்சை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பச்சை மொச்சை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க. இப்போ இது பச்சை மொச்சை 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து 3 தக்காளி, வீட்டு மசால் பொடி 2 ஸ்பூன், தேங்காய் சில் 2, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா சூடாகட்டுங்க. இப்போ சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து சீரகம் சோம்பெல்லாம் வறுத்துக்கலாங்க. அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரியவும் நம்ம வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசால் பொடியை சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே அரைச்ச மசால் பொடிங்க. இதை லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம ஆற வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. இப்போ குழம்புக்கு நம்ம தாளிச்சு விட்டுறலாம். அடுப்பு நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. கடுகு பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பருப்பு நல்லா பொரியட்டும். அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க.
இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து மொச்சை பயிரை சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆற வச்சுருந்தோம்ல, அதையும் ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. மசாலா நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடுங்க உப்பு போட்ட பிறகு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி கரைசலையும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம், வேகட்டும். அப்பப்போ இடையில கிளறி விட்டுருங்க. வெந்த பிறகு காமிக்கிறேன். இப்போ குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்க, இப்போ நல்லா பயிறு எல்லாம் வெந்துருச்சுங்க. நல்லா குழம்பெல்லாம் கெட்டி சேர்ந்துருச்சு. இப்போ குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு வந்து பொங்கலுக்கு ஸ்பெஷலான குழம்பு தாங்க. கிராமத்துல எல்லாம் இந்த பச்சை மொச்சை குழம்பு கண்டிப்பா வைப்பாங்க. நீங்களும் இந்த குழம்ப செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன்.